தாயே அருள் புரிவாயிரடி அந்த செல்வ கணபதியை கைது உழுது விட்டு பிறகு நாம் வழியை தொடரலாம். ஹலோ 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 மகா கணபதிய சரணம் சரண மகா கணபதிய சரணம் சர்வமும் சக்திமயமாய் விளங்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியில் அணைக்கப்பட்டு 6 உருவமும் ஒரு உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றி வேலை பெற்று தேவாதி
ஹலோ. நதியோரம் என்ற பாடலை பாடும்படி எனக்காக ரூபாய் 101 அன்பளித்து பெருமைப்படுத்தி உள்ளார்கள். அன்னாருடைய பேர் சொல்லல, அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். கண்டிப்பா பாடுறேன். ஆனா அதற்கு முன்னாடி யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா எடுதந்தாடடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே வாழ வைத்தார். நமக்கென்று உள்ளதை பழகி விட்டார், நமக்கென்று உள்ளதை பழகி விட்டார். எடுதந்தாள் நடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே. அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் வெள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நாடொரு மேனியும் பொழுது மன்னமாக வளர்ந்து ஒரு நாள் யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏன்னு கேளுங்க, 7மே ஆம்பளை பிள்ளை. நாளைக்கு தலைவலிக்குதுன்னு கீழே படுத்துனா அப்படின்னா ஓடி வந்து தண்ணி கொடுக்கறது பொம்பளை பிள்ளைதான் அப்படிங்கிறதை உணர்ந்த இறந்த தந்தை முருகனிடம் ஒரு கடுமையான வேண்டுதலை வைக்கிறார். என்ன வேண்டுதல் அப்படின்னா, முருகா, உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் உனக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி நிலத்திலே திணை விதைத்து அந்த திணைக்கு என் மகளை காவலுக்கு வர சொல்றேன் அப்படின்னு எங்க அப்பாவுடைய கடுமையான வேண்டுதல், நேர்த்திக்கடன். அந்த நேர்த்திக்கடனை இன்று இந்த இடத்திலே நிவர்த்தி செய்யும் காலம் வந்து விட்டது. அதனால நானும் ஓடோடி வந்திருக்கேன். ஒருவேளை எங்க அப்பா பேச்ச நான் கேட்காம இங்க வராம இருந்தேன்னு வைங்க, இந்த உலகம் என்ன சொல்ல தெரியுமா? அப்பன் பேச்சு கேட்காத புள்ள அப்படின்னு ஒரு பேர் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அதனாலதான் ஓடோடி வந்திருக்கேன். இருந்தாலும் அந்த முருகனுடைய வரவுக்காக அவரை எப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நாட்டியமாடுது
மெல்ல குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய் மனதுக்குள் ஆசை வைத்து மன்னன் வந்தாரா குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல நதியோரம் நதியோரம் நாளே ஒன்று நாளும் நாட்டியமாடு நானந்த நாடு என் சொல்ல நானந்த நாடு என் சொல்ல நதியோரம் வெண்ணிற மேகம் வானொட்டிலை விட்டு ஓடுவதென்று மழையை மூடுவதென்று வெண்ணிற மேகம் வானொட்டிலை விட்டு ஓடுவதென்று மழையை மூடுவதென்று குயில்தானோ மகிழ்ந்தானோ புகழ்ந்தாடோ புகழ்ந்தாடோ பெண்கள் தேடிருக்கு என் சித்திர கோடிருக்கு நான் வேண்டும் ஆடி வேண்டுமா நீ என் நான் இந்த நாடு என் சொல்ல ஆடு மரத்தில் கிளி ஆட பார்த்து பேசும் கிளி ஆடு பேசு கிளி பரம்பெடுத்து பச்சை கிளி மணி தூங்கும் பசும்புள்ளு நதியோரம் நாளே உண்டு நாளும் கொள்ளை நாட்டியமாடு நானந்த நாடு என் சொல்ல நானந்த நாடு தாதாண்டா இப்படி இந்த முருகனுக்காகவே பிறந்து இந்த முருகனுக்காகவே வளர்ந்து அவர் வருமாறு வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கை நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும். நல்லதையே பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனுடைய திருநாமத்தை தான் சொல்ல வேண்டும். நல்லதையே நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனை தான் நினைக்க வேண்டும். மீண்டும் ஒன்றாக ஹலோ ஹலோ
நன்றி. இவர் நினைத்து பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போதே இவர் நினைச்சு பாடுங்க அப்படின்னா விடிய விடிய பாடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா காலையில இப்படி ஒரு கல்யாணம் கண்டிப்பா நடக்க போகுது. இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு ரொம்ப நாளைக்கு மாப்பிள்ளையே வரலைன்னு வைங்க, இந்த உலகம் ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்துரும். என்ன தெரியுமா? அடையாப்பா அந்த பிள்ளை எவன் வந்து பாக்குறேன், எவன் கேட்கிறேன், அவ ஒரு யோகம் இல்லாத பிள்ளை அப்படின்னு ஒரு பட்டம். ஒருவேளை மாப்பிள்ளை வந்து நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு திடீர்னு கல்யாணம் நின்று போச்சுன்னு வைங்க, அப்போ ஒரு பட்டம். என்ன மன வரைக்கும் போயிட்டு கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே, அந்த பிள்ளை ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளைப்பா அப்படின்னு ஒரு பட்டம். ஒருவேளை திருமணமும் முடிந்து குழந்தை இல்லை என்றால் மலடி அப்படிங்கிற ஒரு பட்டம். ஒருவேளை குழந்தையும் இருந்து கணவன் இறந்து விட்டால் விதவை அப்படிங்கிற ஒரு பட்டம். அதாவது மாப்பிள்ளையே வரலாம் யோகம் இல்லாதவள், கல்யாணம் நின்று போனா அதிர்ஷ்டம் இல்லாதவ, குழந்தை இல்லை என்றால் மலடி, கணவன் இல்லை என்றால் விதவை. இத்தனை பெயரை இந்த சமுதாயம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குதே. நான் உங்க எல்லாரையுமே கேட்கிறேன், உங்களையும் சேர்த்துட்டேன், அவங்கள மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்துட்டேன். இத்தனையும் இழந்த ஒரு ஆம்பளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா பொம்பளைக்கு பேர் வைக்கிறதே உங்களை மாதிரி ஆம்பளைக்கு தானே. அப்புறம் உங்களுக்கு நல்ல பேராதான் வச்சுக்குவீங்க. ஆனா நாங்க ஒரு என்ன பேர் வைக்கிறோம் முடிவு பண்ணிருக்கோம். அது என்ன பேரு அப்படிங்கறத விடியறதுக்குள்ள நான் கண்டுபிடிக்கலாம் போகவே மாட்டேன். இருந்தாலும் அவருடைய வரவுக்காக அவரை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். காலதாமதான் காரிய கேடு, நான் அடுத்தவங்க எல்லாம் வரணும் அப்படிங்கறதுனால அவருக்காக ஒரே ஒரு பாடல். ஏன்னா விட்டா நான் விடிய விடிய பாடிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா பாடலாம் அப்படிங்கிறதுனால ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையை நாம் ஆயிரம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது
மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ளே நிலவு விரட்டுது ஊர் மண் வாசம் தாய்ப்பாடா மணமணக்குது மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ளே நிலவு விரட்டுது ஊர் மண் வாசம் தாய்ப்பாடா மணமணக்குது கட்சி கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதோ கட்சி கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதோ ஒரு ஓனாகுடி ஊஞ்சல் கட்டி அறந்து விழுந்ததோ மஞ்சு விரட்டா நெஞ்சு புள்ளு கனவு விரட்டுது ஊர் மண் வாசம் தாய்ப்பாட மணமணக்குது என்ன வர்றாப்லையா என்ன வரலடா மேல யாரும் வைக்கிறது இல்லை மேல நல்லா இருக்கு நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லை பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அரியணிஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவன் என்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அரியணிஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவன் என்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா
வரியும் வானம் மண்ணில் விடுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று உண்டு மனசாட்சி, உண்டு தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நாங்களாம் காட்டு காவலுக்கு போறோம், நீங்க வரீங்களா? வெள்ள மயில காவலுக்கு இருக்குமா? எங்க போறோம் கூட்டிகிட்டே தான் போவோம். அதுக்கு முன்னால நான் ஒருத்தரை விரும்புறேன். யாருப்பா? வீரத்தேவன் இருக்காரு, அவர் வீரத்தேவன் இருக்காரு, அவர் தான் நான் விரும்புறேன். அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், ரகசியமா வச்சுக்கோங்க. அப்படியே சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லவா? தண்ணீரிலே முக பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, எனக்கு என்னதான் சாமி சொன்னதம்மா, கல்யாண வைபோகம் தன்னாலானதம்மா, என்னை விட்டு நான் வாழ ஆகாத.
முக்கியமா சந்திக்கணும். அதுக்கு முன்னாடி என் காதல வராதவர் வீரத்தேவன் அவர் சந்திச்சுட்டு ஐயோ